வணக்கம் எல்லாருக்கும். சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சு எடுத்து வச்சிருந்தேனோ, இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. முக்காவாசி ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரியை கேட்டா அதே இது நமக்கும் நடந்திருக்கு. இதே மாதிரி தான். நான் படிச்சது 12th பயோமேக்ஸ் எடுத்திருந்தேன். பயோமேக்ஸ்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு சயின்ஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்னா இல்லை. அதே மாதிரி பிஇ போனேன். திரும்ப பிஇ முடிச்சா அதே மாதிரி ஐடியில் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை சுத்தமாக. போனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்ப பிஇ படிச்சுட்டு ஏன் ஐடி ஃபீல்டில் போகாமல் இந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிற அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் இருந்துச்சு. நம்ம போகிறது எல்லாமே தப்பு தப்பாக இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிஇ முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணேன். முடியல, சுத்தமாக முடியல. அதில் கற்றுக்கிட்ட இதுதான், நம்மளால் இந்த ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ண முடியாது, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாது அப்படின்றது புரிஞ்சிச்சு. போனால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், டிஎன்பிசி கிளியர் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயுமே என்னாச்சு, மேரேஜ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு டிஎன்பிசியில் படிப்போம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மேரேஜ் ஆயிடுச்சு. லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. குழந்தை வந்துட்டான். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட பையனுக்கு 1 வயசு. அம்மா கிட்ட விட்டுட்டு தான் படிக்க வந்தேங்க. சுரேஷ் அகாடமிக்கு வரும்போது என் பையனுக்கு 1 வயசு. எப்படி விட்டுட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனை 1 வயசு வரைக்கும் நம்ம வளர்த்துருப்போம், நம்ம கையிலே இருந்திருப்பான். அவனை விட்டுட்டு படிக்கிறப்ப ரொம்ப இதாக இருக்கும். அவனை போகாதம்மா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ்க்கு நம்ம பேக் போட்டு கிளம்பி வரும்போது அது வரைக்கும் அவன் அப்படி நம்மளை பார்த்ததில்ல. ஒரு நைட்டியில் சும்மா அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இந்த மாதிரி தான் அவன் பார்த்துருப்பான். அம்மா எங்கேயோ கிளம்பி போகிறாங்க அப்படின்றதே அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. அவனை விட்டுட்டு வரோம், கண்டிப்பாக நம்ம போனால் அவனுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும். அம்மா நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, சும்மா டைம் பாஸ்க்கு போகல அப்படின்றது அவனுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காட்டணுன்றதான் இதாக இருந்துச்சு. இங்கே படிக்கும்போது டிசம்பர் 2021 ஜாயின் பண்ணேன். அந்த குரூப் 4 போயிடணும் அப்படின்றது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது ஜாயின் பண்ணது. அது செகண்ட் பர்த்டேக்குள்ளே நான் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சுருந்தேன். 2022 குரூப் 4 160 மார்க் எடுத்திருந்தேன். என்னாச்சுன்னா கிளியர் பண்ணலை. இதே சக்ஸஸ் மீட் அந்த ஹாலில் நடந்துச்சு. எனக்கு தெரியும் நான் கிளியர் பண்ணலை. இங்கே வந்தது சும்மா இந்த மாதிரி பசங்களோட தான் உட்காந்துருந்தேன். என்னால் முடியல உட்காந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீச்சையும் கேட்கும்போது எல்லாமே நமக்கு நடந்திருக்கே, இந்த ஒரு 10 மார்க்கில் விட்டுட்டோமே அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே சாப்பாடு போட்டாங்க, எதுவுமே என்னால் முடியல. கண்ணீர் மட்டும்தான் வந்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வரணும், இதே ஸ்டேஜில் பேசணும், கண்டிப்பாக இதே ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டேன், இங்கே பேசிட்டேன் அப்படின்றது நான் எப்படின்னா, நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்டேஜில் பேசணுன்றதை எழுதி வச்சிருந்தேன். என்ன நான் பேசணும், அம்மாவை மரியாதைப்படுத்தி பேசணும், நமக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்றத நான் 2022 எழுதி வச்சிருந்தேன். டெய்லி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அதை எடுத்து பார்ப்பேன். நம்ம இதை என்னைக்கு பேச போகிறோம், என்னைக்கு இந்த ஸ்டேஜ் நமக்கானதாக இருக்க போகுது அப்படின்றது டெய்லியும் படிக்கிறப்ப எனக்கு தோணிட்டே இருக்கும், எப்போ நமக்கு அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு காலையில் நான் அதை எடுத்து பார்த்துட்டு வந்தேன். நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு இதை பேச போகிறோம், நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வீடு விருதுநகர். நான் அங்கேருந்து இங்கே மதுரையில் படிக்கணும் அப்படின்றப்ப அம்மா வீட்டில் இருந்து தான் படித்தேன். இதே மாதிரி தான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி, சும்மா நீ வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு போய் அம்மா வீட்டில் உட்காந்துருக்க, படிக்கலை, நீ சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி கிளாஸுக்கு போயிட்டு வர. அந்த வீட்டில் இருந்து ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தை கிராஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தெருவில் யாராச்சும் கேள்வி கேட்டு எதுக்கு அம்மா வீட்டில் இன்னும் இருக்க, 3 வருஷம் நான் அம்மா வீட்டில் இருந்து தான் படித்தேன். என்னால் அந்த 10 நிமிஷம் ஸ்டாப்பில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் வீட்டிலேருந்து ஸ்டாப்புக்கு போகிறதுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிமிந்தே பார்க்க மாட்டேன், தெருவை நிமிந்தே பார்க்க மாட்டேன், குனிஞ்சிட்டே தான் போவேன், குனிஞ்சிட்டே தான் வருவேன். நான் காலையில் டெஸ்ட் பேட்சுக்கு 4:30க்கு 6 டெஸ்ட் பேட்ச் போடுவேன். அப்போ 4:30க்கெலாம் நான் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அம்மா பையனையும் பார்த்துக்கிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் பண்ணி கொடுப்பாங்க. அது எவ்வளோ பேர் இங்கே சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. முக்கால்வாசி பேர் டெஸ்ட் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவாங்க. யாரும் சாப்பிட்றாங்கன்னு நான் மட்டும் சாப்பிட்டுட்டுருவேன்னா டயர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 4:30 5 o'clock நான் கிளம்புறேன் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே 2மே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். எல்லாருமே சும்மா சாப்பிடல கிளம்பி போகிறாங்க, நமக்கு மட்டும் இந்த மாதிரி அம்மா இவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்காண்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு.
காலையில் 6:30 வரேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ருவேன், நைட்டு தான் வீட்டுக்கு போவேன். அது வரைக்குமே பையனை பார்த்துக்கிட்டது யாரு அப்படின்னா அம்மா தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப யசோதா தேவி அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 172 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அப்பயுமே ஒரு பேச்சு, ஏன் நீ நல்ல டிபார்ட்மெண்ட் இதை விட ரெவன்யூ எடுக்கலாம்ல, ரூரல் எடுக்கலாம்ல. அம்மாவுக்கு வந்து இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசை, எடுத்தேன். அவங்களுக்காண்டி தான் எடுத்தேன் இந்த டிபார்ட்மெண்ட்டை. அப்பயும் பேசினாங்க, ஏன் ரெவன்யூ எடுக்கல, நல்ல டிபார்ட்மெண்ட் மார்க் இருக்கு, 4th டே கவுன்சிலிங் போற, ஏன் எடுக்கல. அவங்களுக்கு பிடிக்கும், நான் எடுத்தேன், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை இந்த ஸ்டேஜ்ல ஏற்றி நிக்க வைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம், அகாடமிக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று சொல்லணும், என்னன்னா நிறைய பேர் இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு காலேஜ் முடிச்சோடனே வந்து அகாடமியில் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு படிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு கண்டிப்பாக மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குழந்தையவோ ஃபேமிலியவோ அதையும் பார்த்து அவங்க வராங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், இந்த சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க கண்டிப்பாக படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மேரேஜான பொண்ணு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேக் ஸ்டோரி அவங்களுக்கு இருக்கும். அதனால தயவு செஞ்சு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில நிப்பாட்டிடாதீங்க. நானும் 2022 குரூப் 4 160 தான் போட்டிருந்தேன். என்னால் அதுக்கு மேலே பாதியில விட்டுருவேன், திரும்ப தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பண்ணனால தான் இப்போ வந்து இங்கே நிற்கிறேன். தயவு செஞ்சு யாருமே நடுவில் விட்டுறாதீங்க. இலக்குன்னு ஒன்று வச்சு அதில் கண்டிப்பாக அதில் போய் ஜெயிக்கணும் அப்படின்றதோட ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வெற்றி கிடைக்கும். நன்றி. சுரேஷ் IAS Academy.